அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் அரசு வழியில் நான் உங்கள் சரவணன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு திருநெல்வேலியில கேடிசி நகர்ல மாலை 3 மணி அளவில் நடந்த ஒரு சாதிய ஆணவ படுகொலை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்நேரம் தமிழ்நாடே அதை பத்தி பேசி 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 கிட்டத்தட்ட ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக அதை தடுக்கும் விதத்துல ஒரு தனிச்சட்டம் வேண்டும் அப்படிங்கிற குரல் வலுவாக ஒலிக்க தொடங்கியிருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு கடுமையான கண்டன அறிக்கையை விடுத்து தனிச்சட்டம் வேண்டுவது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ இந்த காணொலியில தனிச்சட்டம் ஏன் வேண்டும், எதற்கு வேண்டும், கடந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான சாதியானவ படுகொலைகளில் பெரும்பாலும் நீதி கிடைக்கல அப்படிங்கிற உண்மையை தரவொலியின் மூலமாகவும், நீதிமன்றம் இதற்கு என்ன சொல்லியிருக்கு, சட்ட ஆணையங்கள் இதற்கு என்ன சொல்லியிருக்கு, இதுல தனிச்சட்டம் உருவாக்கப்பட்டால் அதன் மூலமாக என்ன தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். கவின்குமார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு கொல்லப்படுறார். திங்கட்கிழமை கிட்டத்தட்ட ஊடகங்கள் முழுக்க அது ஒரு பேசுபொருள் ஆக்குறாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு அதை எதிர்த்து அதை கண்டித்து ஒரு கண்டன அறிக்கை விட்டு தனிச்சட்டம் வேண்டும் அப்படிங்கிற முக்கியமான வார்த்தைகளையுமே அதை கவனப்படுத்துகிறார் அரசனுடைய கவனத்துக்கு. ஆனால் அரசு கிட்டத்தட்ட மிக நீண்ட நாட்களாக கேட்டும் கேளாதது மாதிரி, பார்த்தும் பாராதது மாதிரி, ஒரு பாராமுகமாகவே பட்டியல் சமூக மக்களுடைய பாதுகாப்பையும் அதே நேரத்தில் காதல் செய்யக்கூடிய அந்த காதலர்களுடைய பாதுகாப்பையும் மையப்படுத்தக்கூடிய இந்த தனிச்சட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் விலக்கி வச்சுக்கிட்டே வராங்க. கவின் கொல்லப்பட்ட சம்பவத்துல கவினுடைய பிணத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னா அவங்களுடைய உறவினர்கள் தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய அந்த முக்காணி பகுதி, அந்த நெடுஞ்சாலையை ஆக்கிரமிச்சு போராட்டம் பண்ணி அது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாட்களுமே ஒரு பெரிய செய்தியாகவும் ஊடக பேசுபொருளாகவும் மாறி இருக்கு. அதே நேரத்துல இது கவின் என்கின்ற ஒரு நபர், அந்த சுர்ஜித் என்கின்ற அந்த கொலையாளர், அவங்க சார்ந்தா மட்டுமே இருந்துடக்கூடாது, அதுக்கு கொலைக்கு துணை போன, அந்த கொலையை தூண்டி விட்ட, அதற்கு துணை நிற்கக்கூடிய அவங்களுடைய அம்மா அப்பா, அவங்க 2 பேருமே காவல்துறை அதிகாரிகள்னு சொல்லப்படுறாங்க. அவங்க வெளியே இருந்தாங்கன்னா அதே நேரத்தில் அவங்க அந்த கொலையை தூண்டி விட்டாங்களான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அவங்க வெளியே இருந்தாங்கன்னா சுஜித்தை பாதுகாப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி பல கேள்விகள், பல விடயங்கள் சொல்லப்படுது. அதனால அவங்களும் கைது செய்யப்படணும் அப்படிங்கிற கோரிக்கைகளா இருந்துச்சு. அந்த 2 காவல்துறை அதிகாரிகளுமே இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பேர்களுமே எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கவினுக்கு நீதிமன்ற காவல் 14 நாள் ஜுடிஷியல் ரிமாண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த சுர்ஜித் கவின் இந்த பிரச்சனையாக மட்டுமே போயிடக்கூடாது. இது சாதி தாண்டி திருமணம் செய்யக்கூடிய, சாதி தாண்டி காதலிக்கக்கூடிய, சாதி மறுப்பு திருமணங்களுக்கான ஒரு சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாற வேண்டும். ஏன்னா இதற்கு முன்னாடி பல இதே மாதிரியான சாதி ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அதற்கு இது வரைக்கும் அரசு எந்த தீர்வையும் கொடுக்கல. இது வரைக்கும் வெறும் ஒரு 6 வழக்குகள்ல மட்டும்தான், கடந்த 20 ஆண்டுகள்ல வெறும் 6 வழக்குகளில் மட்டும்தான் குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் கிடைச்சிருக்கு. கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் சிறப்பு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, இந்த சிறப்பு சட்டம் அப்படிங்கிறது சிறப்பு நீதிமன்றம் அமைக்கவும், அதுல அரசு சிறப்பு வழக்கறிஞர்களை நியமிக்கவும் அதிகப்படியான வாய்ப்புகளை உண்டாக்கும். அதன் மூலமாக குற்றவாளிகளுக்கு அதிகப்படியான தண்டனைகள் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகப்படியான நீதியும் கிடைக்கும். இனிமேல் பலரும் பாதிக்கப்படாமல் தடுப்பதற்கான மெக்கானிசம், பொறிமுறைகளும் நிறையவே உருவாக்கப்படும். மாவட்ட சிறப்பு பிரிவுகள் உருவாக்கப்படும். இப்படி பல விடயங்களுமே இந்த தனிச்சட்டம் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கு. இந்த மாதிரியான படுகொலைகள் இந்தியாவில் மட்டும் இல்லாம இன்னும் சில நாடுகள்ல, இன்னும் சில கலாச்சாரங்கள்ல மனித சமூகத்துக்கு ஒரு பெரிய சிக்கலாகவும் இடையூறாகவுமே இருந்துகிட்டு வருது. குறிப்பாக ஐரோப்பிய நாடாளுமன்றம் இதை எதிர்த்து ஒரு சர்வதேச உடன்படிக்கை, ஐரோப்பிய உடன்படிக்கையை கொண்டு வந்தாங்க. தி கவுன்சில் ஆஃப் யூரோப் கன்வென்ஷன் ஆன் பிரிவென்டிங் அண்ட் காம்பேட்டிங் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமென் அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிற அந்த இஸ்தான்புல் கன்வென்ஷன் அப்படின்னு அறியப்படக்கூடிய அந்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையினுடைய 42வது சட்டம் அந்த கூறு என்ன சொல்லுது அப்படின்னா, அன்அக்செப்டபிள் ஜஸ்டிபிகேஷன்ஸ் ஃபார் கிரைம்ஸ் இன்க்ளூடிங் கிரைம்ஸ் கமிட்டட் இன் த நேம் ஆஃப் சோ கால்டு ஹானர், அதாவது பாரம்பரிய பெருமைகள், பாரம்பரிய கௌரவம் அப்படிங்கிற பெயரால் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு குற்றமும் அன்அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல, எந்த விதமான நியாயப்படுத்தல்களுக்கும் ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற விஷயத்த அந்த ஐரோப்பிய கன்வென்ஷன் சொல்லுது. இதை 2018ஆம் ஆண்டு சக்திவாகினி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வழக்குல உச்சநீதிமன்றமும் தன்னுடைய தீர்ப்புல குறிப்பிட்டு, அது போக நிறைய பிரிவென்டிவ் மெஷர்ஸை எடுங்க, பிரிவென்டிவ் ஸ்டெப்ஸை எடுங்க, இதன் மூலமாக நிறைய தடுப்பு நடவடிக்கைகளை எடுங்க, மாவட்ட அளவுல, மாநில அளவுல சிறப்பு பிரிவுகளை உண்டாக்கி இந்த மாதிரியான ஹானர் கில்லிங்கை தடுத்து நிறுத்துங்க அப்படிங்கிற வேலைகளை செய்ய சொல்றாங்க. அதிலும் குறிப்பாக இந்த மாதிரியான படுகொலைகள் ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், டெல்லி மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள்ல அதிகமாகவே காணப்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, தமிழ்நாட்டுல ஆறுமுக சேர்வை விசஸ்
ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வழக்கை சுட்டிக்காட்டி இந்த வழக்குல ஊர் பெரியவர்கள்ன்ற பேர்ல இருக்கக்கூடிய சில மூத்தவர்கள், சமூகத்துல அந்த சக்தி வாய்ந்த நபர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து சாதியை தாண்டி திருமணம் செய்ய எண்ணக்கூடிய காதல் ஜோடிகளை அவங்க வந்து பிரிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சுட்டி காட்டுறாங்க. அதற்கு உச்சநீதிமன்றம் இன்னொரு வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கு. அது என்னன்னா, ஏற்கனவே சட்ட ஆணையம் ஒரு சட்டத்தை, ஒரு சட்ட வரைவை வந்து கொடுத்திருக்கு. அந்த சட்ட வரைவுல இந்த மாதிரியான ஊர் பெரியவர்கள்ன்ற பேர்ல இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நபர்கள் இந்த மாதிரி ஒரு தனி மனிதருடைய உரிமைகள்ல தலையிடுவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஒருவருடைய தனி மனித உரிமைங்கிறது அவங்களுடைய இணையர் தேர்வுலையும் இருக்குது. இணையர் தேர்வை ஒரு தனி மனிதருடைய விருப்பத்தை தாண்டி மற்றவர்கள் தலையிட்டு அவங்க வந்து தடுக்க முடியாது, முடிவு செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும், அது ஒரு சட்டவிரோதம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஏற்கனவே சட்ட ஆணையம் 2012 கொடுத்த அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இது போக ஏற்கனவே ஒரு சட்ட வரைவும் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி 2018 அந்த வழக்குலையும் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் வழங்கியிருக்கு. இந்த வழிகாட்டுதல் எல்லாம் வச்சு 2019 ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் அதற்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சட்டத்தின்படி சாதிய ஆணவ படுகொலைகள் செய்பவர்களுக்கு மரண தண்டனை கட்டாயம் அப்படிங்கிற சட்டத்தை ராஜஸ்தான் மாநிலம் 2019 கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலைன்சஸ் இன் த நேம் ஆஃப் ஹானர் அண்ட் ட்ரெடிஷனல் பில் 2019. அதாவது இணையர்களை தேர்வு செய்வதற்கான சுதந்திரத்தில் யாராவது தலையிடுவது மற்றும் வன்முறை தூண்டும் விதமாக செயல்படுவதை தடுப்பதற்கான தடுப்பு சட்டம் 2019 அப்படிங்கிற பெயர்ல அந்த சட்டம் 2019 ஆண்டு ராஜஸ்தான்ல ஒரு வட இந்திய மாநிலத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இப்போ வரைக்கும் அதற்கு தனிச்சட்டம் கொண்டு வரப்படவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் போதுமானது, அதை வைத்து நாம் இதையெல்லாம் சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு போன வருஷம் ஜூன் மாதத்துல தமிழக முதலமைச்சர், இப்போது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள், திமுகவுடைய தலைவர், அவர் தான் சொன்னார். நான் முன்பு தெரிவித்தபடி இது போன்ற குற்றங்களில் வழக்குகளை முறையாக நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத் தருவது என்பது புதிய சட்டங்களை ஏற்றுவதை விட சரியானதாக இருக்கும் என்று இந்த அரசு கருதுகிறது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கென தனிச்சட்டம் தேவையில்லை அப்படின்னு போன வருஷம் சொன்னதற்கான காரணம் என்ன? ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் போதுமானதுன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள்ல எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க? கடந்த 20 ஆண்டுகள்ல நடந்த ஒட்டுமொத்த ஆணவ படுகொலைகள்ல வெறும் 6 பேருக்கு மட்டும்தான் தண்டனை கிடைச்சிருக்கு. 6 வழக்குகள்ல மட்டும்தான் தண்டனைகள் அளிக்கப்பட்டிருக்கு. அது 2016 ஆண்டு உடுமலை சங்கருடைய கொலை வழக்கு. அதுல உடுமலை சங்கர் வெட்டி கொல்லப்பட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பயங்கரமா சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. கிட்டத்தட்ட சோசியல் மீடியா வந்து ஒரு பெரிய அளவில் 4G பயன்பாடு வந்ததற்கு பிறகு பெரிய அளவுல சமூக வலைத்தளங்கள்ல வைரலான முதல் ஆணவ படுகொலை உடுமலை சங்கருடைய அந்த படுகொலை தான். அது வைரலானதுக்கு பிறகு அதற்கு தனிச்சட்டம் வேண்டும், தனிச்சட்டம் வேண்டும் பலரும் பேச தொடங்கினாங்க. அன்னைக்கு திமுகவும் கிட்டத்தட்ட சட்டம் வேண்டும்லாம் பேசிச்சு. திமுக கூடிய நிறைய பேர் அப்படிதான் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தனிச்சட்டம் கொண்டு வரப்படலை. அதுல 2020 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. அதற்கு முன்னாடி விசாரணை நீதிமன்றத்துல தண்டிக்கப்பட்ட A1 குற்றவாளியான சின்னசாமி, அவர் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டிருக்காரு விசாரணை நீதிமன்றத்தால. அவருக்கு 2020 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் விடுதலை வழங்கிட்டாங்க. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்து இவருக்கு தண்டனை வழங்கணும்னு மேல்முறையீட்டு மனு இன்னும் உச்சநீதிமன்றத்துல அப்படியே இருக்கு, விசாரணை கூட வரலன்னு 3 வருடங்கள் ஆயிடுச்சு. தமிழக அரசு ஒரு அழுத்தம் கொடுத்தா இந்த மனு விசாரணைக்கு உடனடியாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு அந்த வழக்குல அந்த கொலையினால பாதிக்கப்பட்ட கௌசல்யா அப்படிங்கிற சங்கருடைய மனைவி அவங்க சொல்றாங்க. கொஞ்சம் கூட காதுல வாங்கவே இல்லை தமிழ்நாடு அரசு. தன்னுடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு வழக்குல தண்டிக்கப்பட்டார்ன உடனே உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் அழுத்தம் கொடுத்து உடனடியாக அந்த தண்டனையை வந்து திரும்ப பெற்று, தண்டனையை இடைநிறுத்தம் செய்து அவருடைய பதவியை திரும்ப பெற்று அழுத்தம் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை உடுமலை சங்கருடைய வழக்கிற்கும் கொடுத்திருந்தாங்கன்னா 3 வருடத்துக்குள்ள குறைந்தபட்சம் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கும். யாருக்கு தெரியும், நேரம் தீர்ப்பு வந்திருக்கலாம். அந்த மாதிரியான எந்த நடவடிக்கையும் இப்போ வரைக்கும் மேற்கொள்ளப்படலை. கடந்த ஆண்டு கௌசல்யா அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி, விகடன் பேட்டியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த திமுக அரசு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருச்சு அப்படின்னா. அது மட்டும் இல்லாம இந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக நீண்ட காலமாக களமாடி கொண்டிருக்கக்கூடிய எவிடன்ஸ் கதிர் அவர்கள் ஏற்கனவே 2022 செப்டம்பர் மாதத்திலேயே நாங்க வந்து ஒரு டிராப்டை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து தலைமைச் செயலகத்துல பார்த்து அவற்றை அந்த சட்ட வரைவை, அதாவது ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வாங்க, அதாவது வாழைப்பழத்தை உரிச்சு வாய் வரைக்கும் கொண்டு போயாச்சு. சட்டத்தை எழுதி ஐயா இந்தாங்க, இதான் சட்டம், இதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணணும், அந்த சட்டத்தை கொண்டு போய் சட்டமன்றத்துல தாக்கல் செய்து நிறைவேற்றினா போதும். அதாவது வாழைப்பழத்தை மென்னு சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. அந்த வேலையை கூட செய்யறதுக்கு அவரால் முடியலை. ஏன்னா
அதை செஞ்சுட்டா சாதி வாக்குகள் போயிருமோங்கிற பயம். ரெண்டாவது, ஐயா ஸ்டாலின் அவர்களும் சாதியவாதிகளோட கூட்டணி வச்சு தானே கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலில் பல வெற்றிகளை குவிச்சிருக்காரு. அது மாதிரி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுக்காரும் சாதியவாதிகளுடைய வாக்குகளும் சாதியவாதிகளுடைய ஆதரவும் தானே. எப்படி சாதியவாதிகளும் ஆதரவா இருக்குங்கன்னு கேட்டீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் தொகுதியில கொங்கு மக்கள் தேசிய கட்சின்னு ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு திமுக தன்னுடைய கூட்டணியில ஒரு மக்களவை தொகுதியாக சீட்டு கொடுத்தாங்க நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில. அதுல முதல் கேண்டிடேட் யார் தெரியுமா? அவருடைய பெயர் சூரியமூர்த்தி. அவரு 2010-11 வாக்கெல்லாம் மிக கடுமையாக சாதிய ஆணவ படுகொலையில ஆதரிச்சு பேசி, நாங்க கருவறுப்போம், எங்கள் சாதி பெண்களை நீங்க தொடக்கூடாது, அப்படி இப்படின்னு மிக கேவலமாக பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்தி பேசியவர் அந்த சூரியமூர்த்தி. இந்த சர்ச்சைகளை கிளம்பின உடனே இதற்கு பலரும் சமூக செயற்பாட்டாளர்கள், தலித்திய உரிமை போராளிகள்லாம் கண்டனம் தெரிவிச்ச பிறகு, அந்த கண்டனத்திற்கு பிறகு அந்த வேட்பாளர் மாற்றப்படுகிறார். மாற்றப்பட்ட உடனே யார் தெரியுமா வரா? மாதேஸ்வரன் அப்படிங்கிற நபர் வரார். அவர் சூரியமூர்த்தியை விட 10 மடங்கு மோசமான நபர்னு நெட்ரிக்கன் அப்படிங்கிற இதழ் ஒரு கட்டுரை எழுதி வெளியிட்டாங்க. அதுல இவர் பட்டியல் சமூக மக்களுக்கும் தன் சமூக மக்களுக்கும் பெரிய அளவுல பகையை தூண்டி விட்டு அதுல தன் சமூக மக்களை தன் பக்கம் இழுத்துக்கிற ஒரு நபரா இருக்கிறாரு அப்படின்ற சாதியவாத பாசத்தை செய்யக்கூடிய நபர் தான் நம்ம மாதேஸ்வரன் சொல்றாரு. இப்ப அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு நாமக்கல் தொகுதியில. இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர், இதுக்கு முன்னாடி போன வருஷம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல ஸ்டாலின் அவர்கள் தனிச்சட்டம் வேண்டாம்னு சொன்னாரு. அவர் டெல்லியில இருந்துகிட்டே அறிக்கை விட்டார். இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தனிநபர் மசோதாவாக அவரே ஒரு நாடாளுமன்ற மசோதாவை கொண்டு வராருன்னு வச்சுப்போம். 2010 வீரப்ப மொய்லி 6 மாசத்துல சட்டம் கொண்டு வரேன்னு சொன்னாரு, நடக்கல. எல்முருகன் தேசிய பட்டியலின ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டு அவரும் சட்டம் உருவாக்கப்படும் சொன்னார். சட்டத்தை அவரும் கொண்டு வரல. சரி, ஆனால் திருமாவளவன் அவர்கள் அவரே நாடாளுமன்றத்தில் ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தா கூட திமுகவுடைய கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிப்பாங்களா? இந்த மாதேஸ்வரன் ஆதரிப்பாரா? மாட்டாரு. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிப்பாங்களா? மாட்டாங்க. இவங்களே ஆதரிக்கலன்னா மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி ஆதரிப்பாங்க? அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லவே வேண்டாம், அவங்க சத்தியமா ஆதரிக்க மாட்டாங்க. சரி, மாநில சட்டமன்றத்திலேயே சட்டம் கொண்டு வரலாம்னு பார்த்தா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆதரிக்க மாட்டாரு. ஆக மொத்தம் எல்லாரும் இந்த ஆணவ படுகொலையாளர்களுக்கு ஆதரவா இருக்காங்க, பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்காங்க, பட்டியல் சமூக மக்களை ஆதரிக்க பயப்படுகிறார்கள், தயங்குகிறார்கள். இப்படிப்பட்ட மோசமான நிலைமையிலையும் நீ சாதி பார்த்து ஓட்டு போட்ட அந்த ஓட்டு எனக்கு தீட்டு தள்ளி போன்னு, அந்த ஓட்டே எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தான் இதற்கு உண்மையாக இன்ற வரைக்கும் போராடிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலாவது நியாயமா ஓட்டு போடுங்க, மனிதாபிமான அடிப்படையில் ஓட்டு போடுங்க. பட்டியல் சமூக மக்களும் நம்மை போன்றவர்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த பையன் கொல்லப்பட்டுதான் அப்படின்ன உடனே பொண்ணை நம்பாதீங்க, இந்த பொண்ணு மாத்தி பேசிருச்சு, இந்த பொண்ணு நான் காதலிக்கவே இல்லை அப்படின்னு பொய் சொல்லுது, பொண்ணுங்களை நம்பி காதல் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு பெரிய சமூக அறிஞர், அவர் ஒரு பெரிய புத்திசாலி மேதை, அவர் அப்படி பேசியிருக்காரு. வேற ஒன்றும் கிடையாது. சின்னத்துறைன்னு ஒரு தம்பி, அந்த தம்பி யாரையும் காதல்லாம் பண்ணல, படிச்சார். நல்லா படிச்ச ஒரே காரணத்துக்காக அந்த சின்னத்துறைங்கிற தம்பியை வெட்டினாங்க. இன்னொருத்தர் தேவேந்திர ராஜாங்கிற இதே தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவை சேர்ந்த ஒரு தம்பி, அவர் நல்லா கபடி விளையாண்டாருங்கிறதுக்காக அவரை அடிச்சு அவர் மண்டையில ஓட்ட போட்டு அவர் கையெல்லாம் வெட்ட முயற்சி பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. அப்ப அந்த பையனை நல்லா விளையாடாத, சின்னத்துறையை நல்லா படிக்காத, இன்னொருத்தர் சிவகங்கையில புல்லட் ஓட்டினாருன்னு சொல்லி அவர் கையை வெட்டினாங்க. அவர் நல்லா நீ புல்லட் வாங்கக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லிடலாம். இப்படி எல்லாரையுமே நீ அதை பண்ணாத இதை பண்ணான்னு சொன்னா அவங்க எல்லாம் மனுஷங்களா இல்ல வேற என்ன? இந்த சாதியில பிறந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீ நல்லா விளையாடாத, நல்லா படிக்காத, நீ புல்லட் வாங்காத, நீ அந்த பொண்ணை காதலிக்காத, எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீங்க சொல்ற இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் விதிச்சிருக்கா? நாமெல்லாம் சட்டத்தின் ஆட்சியின் கீழ் வாழ்றோம், ரூல் ஆஃப் லாவின் கீழ் வாழ்றோம். அப்ப இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் பட்டியல் சமூக மக்களுடைய சட்டபூர்வமான உரிமைகள், அடிப்படை மனித உரிமைகள் பாதுகாக்கப்படணும். அதற்கு அதை ஆதரிப்பதற்கு நான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனா தான் இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. நான் மனுஷனா இருந்தாலே போதும், நான் சட்டத்தை புரிந்து கொண்டவனா இருந்தாலே போதும், நான் சமத்துவத்தை விரும்பக்கூடிய ஒரு மனிதனா இருந்தாலே போதும். ஆக ஒரு சக மனிதனாக, ஒரு சக தமிழனாக பட்டியல் சமூக மக்களை ஆதித்தமிழருடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இந்த சட்ட மசோதாவை கொண்டு வரணும் தான் நானும் ஆசைப்படுறேன். அந்த ஆசையைத்தான் நாம் தமிழர் கட்சியும் வெளிப்படுத்துது. அதைத்தான் நாம் தமிழர் கட்சியும் நீண்ட காலமாக சொல்லி வருது. அதனால 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்க வாக்களிக்கும் முன்னாடி இந்த சட்டத்திற்கு யார் ஆதரிக்கிறாங்க, இந்த சட்டத்தை யார் வலியுறுத்துறாங்க, உண்மையாக யார் ஆதரிக்கிறாங்க? ஏன்னா கடந்த காலகட்டங்களில் திமுக நாடகங்கள் தான் ஆடி இருக்கு, காங்கிரஸ் நாடகம் தான் ஆடி இருக்கு, பாஜக நாடகம் தான் ஆடி இருக்கு. பாஜக நினைச்சா நாடாளுமன்றத்தை கொண்டு வந்திருக்கலாம், காங்கிரஸ் நினைச்சா கடந்த காலத்துல நிறைய முறை கொண்டு வந்திருக்கலாம், திமுக நினைச்சா கடந்த காலத்துல சட்டமன்றத்தில் கொண்டு வரலாம், இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் கொண்டு வரலாம். செய்ய மாட்டாங்க, செய்ய வாய்ப்பில்லை, செய்யறதுக்கான ஒரு விருப்பமும் அவங்ககிட்ட இல்லை. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் இதை செய்யக்கூடிய கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கு.
இதுவரைக்கும் அறிக்கை கூட விடல. டிவிகே உடைய விஜய் விடல. எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அறிக்கை விட்டிருக்காரு. பாஜகவை சேர்ந்த நயினார் நாகேந்திரனும் பாஜகவை எந்த அறிக்கையும் விடல. இதுபோக தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கர்ல பெரிய வன்முறைக்கு உள்ளாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வஜ்ரங்கதலுக்கு கண்டனம்லாம் விடுறாரு. கேரளாவில் உள்ள கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கர்ல தாக்கப்பட்ட விஷயம்லாம் அவருக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்குன்றது இன்னும் அவருக்கு தெரியல. எப்ப அவருக்கு தெரியும்? அவர் எப்ப வாய் திறப்பாரு? ஓய்வெடுக்க மனமில்லைன்னு ஒரு வாரம் ஓய்வு எடுத்துட்டு வந்தாரு. அந்த ஓய்வு பத்தலையா? என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதனால அவங்களையெல்லாம் ஒப்பிட்டு அதற்கு பின்பு 2026 தேர்தல் வாக்கு செலுத்துங்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை நெற்றி பொட்டில் அடித்தார் போல சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் அரசு வலையொலி. நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.